தமிழ்நாட்டில் இருக்கிற மரங்களில் எந்த மரம் அதிக ஆக்சிஜனை தரும் அப்படின்ட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வேப்ப மரம் தான் அதிகமாக ஆக்சிஜன் தரும், அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. ஏன்னா சயின்டிஃபிக்கலாக இவங்க மரத்தினுடைய பேரெல்லாம் சொல்லி யாரும் இந்த மாதிரி இவ்வளோ தருது ஆக்சிஜன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய இலைகளை வச்சு தான் சயின்டிஃபிக்கலாக சொல்லுவாங்க. இருக்கிற மரங்கள்லேயே எந்த மரம் அதிகமான ஆக்சிஜன் தரும் நம்பர் 1 இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் தாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆலமரத்துடைய ஆயுட்காலம் வந்து ரொம்பவே அதிகம். அது ரொம்ப வருஷம் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதனுடைய இலைகள் வந்து பெருசு பெருசாக இருக்கும். ஒரு கிளையிலேயே நிறைய இலைகள் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது நிறைய பழம் பழுக்கும். அது மூலயமா கிளிகள் எடுத்துன்னு போயிட்டு அது பறவைகள் எடுத்துன்னு போயிட்டு வேற போகிறது அது வேறு விஷயம். அது எல்லா மரத்துலையும் நடக்கிறது தான். ஆனால் இதில் வந்து விழுதுகள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, இது நிறைய கீழே போயிட்டு ஊனி இதுவும் வேற மாறி இன்னும் நிறைய மரங்கள் பெருசாக மாறும். இப்போ இருக்கிற மரங்கள்லேயே எந்த மரத்தை மேலே இருந்து ட்ரோன் ஷாட் மூலிமா பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, பெரிய வேப்ப மரம், பெரிய அரச மரம், பெரிய தென்னை மரம், பனை மரம், மூங்கில் மரம், இந்த மாதிரி எல்லா மரமும் இருக்குது. ஆனால் எந்த மரம் உங்களுக்கு பெருசாக ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியும்? ஆலமரம் தான். ஆலமரம் ஒரு மரம் இருந்தாலே போதும், பெருசாக ஒரு மரம். அதுவே நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காடு அளவுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ஒரு 4-5 மரம் இருந்துச்சுனாலே ஒரு பெரிய ஒரு சின்ன காடாவாச்சு தெரியும். அந்த அளவுக்கு ஆலமரம் வந்து ஒரு நல்ல பெரிய மரமாக மாறும். ஆயுட்காலம் அதிகம். அதுவும் இல்லாமல் அது இலையும் பெருசாக இருக்குது. விழுது மூலயமா இன்னும் 2 நிறையா அடம்பாக வளரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆலமரம் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. நம்பர் 2ல் எந்த மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் மரங்க. உங்களுக்கு கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல? மூங்கில் மரம் வந்து நிறைய ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நம்பர் 2ல் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புல் வகையை சார்ந்த மரம் தான். ரொம்ப ஹைட்டாக வளரும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து அந்த கணு மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஒரே மரத்தில் நிறைய கணுக்கள் மாதிரி இருக்கும்ல, அது இருக்கிறதுனால இதுவுமே நிறைய ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதா ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே நம்பர் 2ல் இருக்குது. மூங்கில் மரமும் ஆக்சிஜன் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற மரம் தான். ஸோ வீடு பக்கத்தில் அழகுக்காக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே வைக்கலாம். அது ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மரம் வந்து பெருசாகவும் அடம்பாகவும் வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் அந்த மாதிரி இல்லாமல் எங்களுக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னாக்கா நம்ம மூங்கில் மரத்தை வைக்கலாம். 3வது இடத்துல வந்து நமக்கு அரச மரம் இருக்குங்க. அரச மரம் வந்து இது வந்து 24 hours ஆக்சிஜனை தரும் அப்படின்ற மாதிரி சில சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைனோ நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது 24 hours தருதோ இல்லை பகலில் மட்டும் தருதோ, ஆனால் எல்லா மரத்தை போல் பகலில் வந்து இது அதிகமான ஆக்சிஜனை தரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதுவும் இலைகள் அதிகம். அதுவும் இல்லாமல் இது இலைகள் வந்து ஆடிக்கினே இருக்கும். எப்போ பாரு நீங்களே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மற்ற மரத்தில் இருக்கிற இலையை விட இந்த அரச மரத்து இலை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆடும். இதனால ஈஸியாக ஒளிச்சேர்க்கை நடைபெறுன்ற மாதிரி இதுவுமே நிறைய ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்பர் 3வது இடத்துல இருக்குது. 4வது மரம் தாங்க வேப்ப மரம். ஆக்சுவலாக இந்த மரம் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கணும். இருந்தாலுமே இது தழைகள் சின்னதாக இருக்கிறதுனால இது வந்து ஆக்சிஜனுமே கொஞ்சம் கம்மியாக ஆலமரத்தை விட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிறதுனால 4வது இடத்துல இருக்குது. இந்த மரம் வந்து நம்ம தமிழர்களின் எல்லார் வீட்லேயும் இருந்த மரம்னு சொல்கிறாங்க அந்த காலத்துலேருந்து. இது வந்து நமக்கு ஆக்சிஜனை மட்டுமும் தரதில்லை. இது வந்து நமக்கு காற்றுல இருக்கிற தூசியெல்லாம் கூட ஃபில்டர் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இப்போ அந்த வேப்ப மரம் இருக்குன்னா வேப்ப மரம் நெகிழ் இல்லை அங்கே காற்று ஓட்டம் இருக்குன்னா அங்கே ரொம்ப தூசியான காற்றுலாம் வராது. ஏன்னா அந்த வேப்ப மரம் வந்து அதில் வர காற்று மூலயமா அந்த தூசி அகற்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி இலையில பிடிச்சிக்குமா மரத்தில் இல்லை என்ன தெரியல. ஆனால் துகள் அந்த தூசிகளை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சுத்தமான காற்று கிடைக்கும் வேப்ப மரத்தடியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்துலேருந்து வர காற்று நமக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு மூலிகைத்துவம் உள்ள மரம். அதுவும் இல்லாமல் நல்ல வறட்சிய காலத்தை வந்து தாங்கும் மரமாக. இப்போ ஒரு பெருசாக ஒரு வேப்ப மரம் வளர்த்தா எல்லா மரமே இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஒரு பெரிய மரமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய வறட்சியாக இருந்தாலும் ஓரளவுக்கு தாங்கிடும். அந்த மாதிரியான மரங்களில் வேப்ப மரமும் ஒன்று. ஸோ இதுவுமே கண்டிப்பாக நடணும். ஆனால் இடம் சின்னதாக இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் நடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வேறு பெருசாக போகும். அதனால் வேப்ப மரம் வந்து கொஞ்சம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா நடலாம். 5வதாக இருக்கிற மரம் தாங்க புங்க மரம். புங்க மரமும் நிறைய தேவை தான் இருக்கும். ஆனால் அது ஏன்னு தெரியல. அதில் சின்ன சின்ன தேவையாக இருக்குதுன்ற காரணமாக என்ன தெரியல. இது வந்து 5வது இடத்துல சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு நெகிழுமே அதிகமான குளிர்ச்சியான நெகிழை தரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் நிறைய ரோடு ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புங்க மரம் தான் இருக்கும். இது வந்து ரொம்ப கூலிங்கான மரம். அதுவும் இல்லாமல் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஆனால் இது அதிகமான குளிர்ச்சியை தர மரம் புங்க மரம். இதுவுமே காற்றை சுத்தம் பண்ணுறதா சொல்கிறாங்க. சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல மரங்க. ஏன்னா சிட்டியெல்லாம் காற்று கம்மியாக இருக்கும். மரங்கள் அதாவது நெகிழ் இல்லாமல் இருக்கும். ரொம்ப அனலாக இருக்கும் இல்லை வெயில் காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் வரும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி புங்க மரம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு குளிர்ச்சியான காற்றுகள் வரும். இந்த புங்க மரம் வேப்ப மரம் இது எல்லாமே. ஆலமரம் எல்லா மரமே குளிர்ச்சியாக தான் இருக்கும். இருந்தாலும் புங்க மரம் இன்னும் கொஞ்சம் அதிகமான குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ நான் டாப் 5 மரங்கள் சொல்லியிருப்பேன். எந்த மரம் எந்த பெனிஃபிட்ன்ட்டு. எல்லா மரமும் ஒரே பெனிஃபிட் தான். எல்லாமே ஆக்சிஜனை தான் தருது. ஸோ வெயிலுக்கு நமக்கு வெப்பத்தை தணிக்கிறதுக்கான மரங்களாக தான் இருக்குது எல்லாமே.
அதனால ஏதோ ஒரு மரம் உங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக எதனா ஒரு மரங்கள் வீட்டுக்கு பார்த்தால் நடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே நமக்கு மழை இல்லாமல் ரொம்ப வறட்சியாக மாறுது. இன்னும் போக போக ரொம்ப வறட்சி காலமாக மாறும். தயவுசெய்து வில்லேஜில் இருக்கிறவங்களும் மரத்தை வெட்டாதீங்க. ஏன்னா இப்போது ஏரிக்கு ஒரு ஓடை வழியாக தண்ணி போகுதுன்னா அது வந்து ஏரி வேலை 100 நாள் வேலை மூலமாக சுத்தம் பண்ணுறீங்கன்னா மரத்தெல்லாம் விட்டுட்டு சுத்தம் பண்ணலாம். ஓரமாக இருக்கிறத இப்போ ரோடு ஓரம் நிறையா ஏரி வேலை திட்டத்தில் வந்து மரம் வைக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து இன்னும் கவர்மெண்ட் நிறையா பண்ணால் நல்லாயிருக்கும். அது வந்து ப்ராப்பராக தண்ணிலாம் விட்டு கொஞ்சம் பெருசாக்கி விட்டிங்கன்னா போதும் அதுவே. ஏன்னா ரோடு ஓரங்கள் எங்கே பார்த்தாலும் மரங்கள் இருக்கிறது நல்லது தான். ரோடு ஓரம் மட்டும் இல்லை, இந்த ஏரி பகுதி, இந்த காடு பகுதியெலாம் இருக்கிற மரங்கள்லாம் தயவுசெய்து யாரும் வெட்டாதீங்க. விவசாய நிலத்திலே கூட நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் என் சேனலில். ஏன்னா விவசாய நிலத்தில் வந்து இருக்கிற மரத்தை அடியோடு வெட்டாமல் நம்ம கழிச்சு விடலாம். கிளைகளை மட்டும் வெட்டிட்டு மரத்தை அப்படியே விட்டோம்னா மரம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக மேலே வளரும். ஸோ நமக்குமே நெகில் அதிகமாக இல்லாமல் விவசாய நிலத்தில் பயிரும் பாதிக்காமல் ஈஸியாக விவசாயமும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். தயவுசெய்து அடியோட மரத்தை வெட்டாதீங்க. சிட்டியிலையுமே உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அதில் எதனா சின்ன மரங்களாச்சு நடுங்க. ஸோ மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது. விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ.